ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற என்ன வேண்டும் தெரியுமா? பெரிய பணமா, பெரிய கல்வியா, அல்லது அதிர்ஷ்டமா? இல்ல, சில நேரங்களில் ஒரு சிறிய கிளாஸ் தண்ணீர் கூட ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையை மாற்றிவிடும். நம்ப முடியலையா? ஒரு சிறிய கிராமத்தில் இருந்த ஒரு பையன். அவன் ரொம்ப புத்திசாலி. ஆனால் அவனிடம் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் மனம் ஒருபோதும் அமைதியாக இருக்கவில்லை. ஒரு சிந்தனையிலிருந்து இன்னொரு சிந்தனைக்கு தாவிக்கொண்டே இருந்தது. அந்த பையன் வாழ்க்கை முழுவதும் தோல்வியாக போயிருக்கும். ஆனால் ஒரு நாள், ஒரு ஆசிரியர், ஒரு கிளாஸ் தண்ணீர் மற்றும் ஒரு எளிய பாடம் அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. அந்த பையன் யார் தெரியுமா? இதுதான் கபீரின் கதை. ஒரு சிறிய கிராமத்தில் கபீர் என்ற ஒரு இளைஞன் வசித்து வந்தான். அவன் புத்திசாலி, ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டான். அவனால் ஒருபோதும் கவனம் செலுத்த முடியவில்லை. அவன் மனம் ஒரு சிந்தனையிலிருந்து இன்னொரு சிந்தனைக்கு தாவும், அமைதியற்ற பறவையைப் போல. அவன் படிக்க ஆரம்பித்தாலோ அல்லது வேறு ஏதேனும் முக்கியமான வேலையை செய்யத் தொடங்கினால், விரைவில் விளையாட்டுகள் அல்லது வேறு ஏதாவது விஷயங்களால் அவன் திசை திருப்பப்படுவான். அவன் படிக்க முயற்சித்தால் அவன் தன் தொலைபேசி அல்லது நண்பர்களைப் பற்றி யோசிப்பான். கபீரின் தந்தை அடிக்கடி அவனிடம், மகனே, உன் மனம் ஒரு காட்டு குதிரையைப் போன்றது என்று கூறுவார். நீங்கள் அதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை தவறான திசையில் அழைத்துச் செல்லும். உங்கள் மனதை ஒழுங்குபடுத்துங்கள். அது நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்களோ அங்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஆனால் கபீர் அதை ஒருபோதும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு நாள் குருஜி என்ற வயதான ஞானி ஆசிரியர் இளைஞர்கள் வெற்றி பெற பயிற்சி அளிப்பதில் பெயர் பெற்றவர். கபீரின் தந்தை அவரை குருஜியை சந்திக்க அழைத்துச் சென்று தனது பிரச்சனையை விளக்கினார். குருஜி சிரித்துக்கொண்டே கபீருக்கு ஒரு சிறிய கிளாஸ் தண்ணீரை கொடுத்தார். இந்த கிளாஸை நம்புகிறேன். என் தோட்டத்தில் சுற்றி நடக்கும்போது ஒரு சொட்டு கூட சிந்த வேண்டாம் என்று கூறினார். இது எளிமையானதாக தெரிகிறது. ஆனால் கபீர் நடந்து செல்லும்போது பறவைகள் சிலிர்த்தன, இலைகள் சலசலத்தன, மற்ற குழந்தைகள் அருகில் சிரித்தனர். அவர் சுற்றி பார்க்கும் ஒவ்வொரு முறையும் தண்ணீர் சிந்தியது. அவர் திரும்பி வந்தபோது பாதி கிளாஸ் காலியாக இருந்தது. குருஜி, ஏன் இவ்வளவு சிந்தினாய் என்று கேட்டார். கபீர் பதிலளித்தார், நான் திசை திருப்பப்பட்டேன். குருஜி, இந்த கண்ணாடி உங்கள் இலக்கு போன்றது, தண்ணீர் உங்கள் கவனம் என்று கூறினார். உங்களைச் சுற்றியுள்ள கவனச்சிதறல்கள் உலகின் சத்தம் போன்றது. உங்கள் மனதை உங்கள் நோக்கத்தில் நிலைநிறுத்த நீங்கள் ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் நீங்கள் அதை உணரும் முன்பே எல்லாவற்றையும் இழந்து விடுவீர்கள். கபீர் இறுதியாக புரிந்து கொண்டார். அன்று முதல் அவர் சிறியதாகத் தொடங்கினார். தினமும் ஒரே நேரத்தில் எழுந்தார். தனது தொலைபேசி பயன்பாட்டை கட்டுப்படுத்தினார். அவர் செய்யும் அனைத்திலும் முழு கவனத்தையும் செலுத்தினார். தனது மனதை அமைதியாகவும் படிப்பில் கவனம் செலுத்தவும் பயிற்சி அளிக்க அவர் ஒவ்வொரு காலையிலும் சில நிமிடங்கள் தியானம் செய்தார். முதலில் அது கடினமாக இருந்தது. அவரது மனம் பல திசைகளில் யோசித்தது. ஆனால் அவர் அதை மீண்டும் மீண்டும் கையில் இருந்த பணிக்கு திருப்பிக் கொண்டு வந்தார். நாட்கள் வாரங்களாக மாறின. மெதுவாக கபீரின் கவனம் மற்றும் நினைவாற்றல் மேம்பட்டது. இதனால் அவரது மதிப்பெண்களும் உயர்ந்தன. ஒரு வருடம் கழித்து ஒரு பெரிய தேசிய போட்டி அறிவிக்கப்பட்டது. மாணவர்கள் சிக்கலான பிரச்சினைகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் தீர்க்க வேண்டியிருந்தது. கபீருக்கு கேட்ட கேள்விகள் தந்திரமானவை. பல மாணவர்கள் பீதியடைந்தனர். ஆனால் கபீர் ஒரு கேள்வியை கூறினார். குருஜி ஒரு கிளாஸ் தண்ணீரை குடித்து கற்றுக் கொடுத்தது போல அவர் ஒரு நேரத்தில் ஒரு கேள்வியில் கவனம் செலுத்தினார். முடிவுகள் வந்தபோது கபீர் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். அனைவரும் அவரை பாராட்டினர். குருஜி பெருமையுடன் சிரித்தார். ஒழுக்கமான மனம் திறமை, அதிர்ஷ்டம் அல்லது புத்திசாலித்தனத்தை விட வலிமையானது என்பதை கபீர் நிரூபித்திருந்தார். அப்போதிருந்து கபீர் தனது கிராமத்தில் தனது மனதை கட்டுப்படுத்திய சிறுவனாக அறியப்பட்டார். இன்று உங்களுக்கு ஒரு சிறிய உந்துதல் தீப்பொறியை உணர்ந்தால் அதை மங்கவிடாதீர்கள். மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டவனுக்கு வெற்றி தூரத்தில் இருக்காது. நம்முடைய மனம் நம்மை கட்டுப்படுத்துகிறதா அல்லது நாம் தானா நம்முடைய மனதை கட்டுப்படுத்துகிறோம்? நீங்களும் உங்கள் மனதை ஒழுங்குபடுத்த முடிவு செய்தால் உங்கள் வாழ்க்கையும் கபீரைப் போல மாறலாம். இந்த கதை உங்களுக்கு சிறிய உந்துதல் கொடுத்திருந்தால் அதை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். ஏனெனில் சில நேரங்களில் ஒரு கதை கூட ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும். இந்த வீடியோ பிடித்திருக்கிறதா? நம்பிக்கை தேவைப்படும் ஒருவருடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அத்தியாயம் தொடங்குகிறது.